கதைச்சோலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய கதை மதிப்பிற்குரிய கௌதம நீலாம்பரன் அவர்கள் எழுதிய புரட்சி ராணி மங்கம்மாள். முத்தம்மா, உன் பிடிவாதம் அளவில்லாமல் போகிறது. என் பேச்சை கேட்பதில்லை என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாய் போலிருக்கிறது. அப்படித்தானே? இல்லை மகாராணி, தங்கள் வார்த்தைகளுக்கு இதுநாள் வரை என்றாவது நான் எதிர்வார்த்தை ஆடியது உண்டா? சொல்லுங்கள். இப்போதைய என் மனநிலை தாங்கள் அறியாததா என்ன? இப்போதும் என் எண்ணத்தை கூறி தங்களிடம் அனுமதிதானே கேட்கிறேனால் இதில் மரியாதை மீறலோ மதிக்காத தன்மையோ எப்படி இருக்க முடியும்? அனுமதியா கேட்கிறாய்? அனுமதி? மாமியார் பொல்லாதவள், ராட்சசி. மருமகளை கொடுமை செய்வதில் மகாராணி என்ன, சாதாரண குடிமக்கள் என்ன? எல்லா பிடாரியும் ஒன்றுதான் என்று ஊரார் தூற்ற வேண்டும், உலகம் பழிக்க வேண்டும். அதுதானே உன் ஆசை? அதற்குத்தானே இப்படி ஒரு அனுமதி கேட்கிறாய்? இது குதர்க்க பேச்சு. இதற்கு மறுமொழி பேசுவது வீண் விவாதமே வளர்க்கும். நாம் வாய்மூடி கிடப்பதே உசிதம் என்றெண்ணிய முத்தம்மாள் மௌனம் காத்தாள். ஆனால் அவள் கண்கள் நீரை உகுத்தன. வழக்கமான மாமியார் மருமகள் சண்டை போல் இருக்கிறது என்றுதானே நினைக்கிறீர்கள்? தவறு. இது முற்றிலும் வித்தியாசமான, வரலாறு போற்றி புகழும் சம்பவம். அதோ மகாராணி மங்கம்மாள் அரியணையிலிருந்து எழுந்து வந்து மருமகள் முத்தம்மாளை தோள் தழுவி கண்களை துடைத்து முதுகை வருடுகிறாள். பேதை பெண்ணே, உன் மனம் நோக பேசுபவளா நான்? உன் வாயை அடைக்க வழி தெரியாமல் தானடி தடுமாறுகிறேன். எதையாவது குதர்க்கமாக பேசினால் நீ எதிர்பேச்சு பேச தயங்கி அறைக்குள் போய் முடங்கி விடுவாய் என்று எண்ணினேன். நீ மௌனம் காத்து என்னை வதைக்கிறாய். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் இதயம் தாங்குமா? சொல். நான் உன்னை கொடுமை செய்பவளா? கூறு. இல்லை மகாராணி, உங்கள் அதீத அன்புதான் எனக்கு கொடுமையாக இருக்கிறது. உலகம் உங்களை பழிக்காது, ஒருவேளை போற்றவும் கூடும். என்னைத்தான் எள்ளி நகையாடுவர். எல்லோரும் காத்து வரும் மரபுகளை நான் மதிக்கவில்லை என்பார்கள். என் கோலம் எனக்கே பிடிக்கவில்லை. என் வேண்டுகோளை ஏற்பது ஒன்றுதான் தாங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்பின் அடையாளம் என்றெண்ணுவேன் நான். போடி பைத்தியக்காரி! எனக்கு வருகிற ஆத்திரத்திற்கு வேறு சந்தர்ப்பமாக இருந்தால் அப்படியே உன் கழுத்தை பிடித்து நிறுத்து கொன்றுவிடலாம் போல் தோன்றும். ஆனால் நீ அனுமதி கேட்பதே சாவதற்குத்தான். இப்போது அதை செய்தால் தாராளமாக செய்யுங்கள் என்று கழுத்தை நீட்டி நிற்பாய். போடி, போய் ஓய்விடு. என்னை மீறி எவன் பழிப்பான் உன்னை? இழுத்து வைத்து அவன் நாக்கை அறுத்துவிட மாட்டேனா? இந்த மங்கம்மாளின் மருமகளை விமர்சிக்க மதுரை நாட்டில் எவன் துணிவான்? போ, எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். இனி பொழுது விடிந்தால் பொழுது போனால் இதே புராணம் பாடிக்கொண்டு என் முன் வந்து நிற்காதே. மங்கம்மாள் கை தட்டியதும் பணிமகளிர் வந்தனர். அவர்களிடம் முத்தம்மாளை ஜாக்கிரதையாக அந்தப்புற கூடத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கட்டளையிட்ட மங்கம்மாள் மருமகளை பாசம் பொங்க நோக்கி விழிகளால் விடை கொடுத்தாள். மருமகள் தலை மறைந்ததும் மங்கம்மாளின் கண்கள் பொலபொலவென நீரை உகுத்தன. நாடாளும் மகாராணி என்றால் என்ன? இதயத்தை சோகம் அழுத்தி பிசையும் பொழுதும் கண்ணீர் விடக்கூடாது என்று ஏதும் சட்டம் இருக்கிறதா என்ன? அதுவும் அடுக்கடுக்காக இடி விழுந்தது போன்ற சோகம் அல்லவா அவளை தாக்கி வருகிறது? முத்தம்மாள் இளம் விதவை. கணவனை அண்மையில்தான் பறிகொடுத்திருந்தாள். மகாராணி மங்கம்மாளின் மகன் முத்து வீரப்பன். வரலாறு இவனை 3ஆம் முத்து வீரப்பன் என்று கூறும். மிக இள வயதில் பெரியம்மை கண்டு இறந்துவிட்டான். ராஜவைத்தியம் எதுவும் பயன் தராமல் போய்விட்டது. நாயக்க மரபு உடன்கட்டை ஏறும் சம்பிரதாயத்தை விடாப்பிடியாக பின்பற்றி வந்தது ஊரறிந்த சங்கதி. முத்து வீரப்பன் உடல் கிடத்தப்பட்டிருந்த எரிமேடையில், என் மணாளனுடன் என்னையும் சொர்க்கம் புக அனுமதியுங்கள், அங்கே என்னையன்றி வேறு யார் அவருக்கு பணிவிடைகள் புரிவர் என்று கூறி அழுது புரண்ட முத்தம்மாள் உடன்கட்டை ஏறியே தீருவேன் என்று அடம் பிடித்தாள். அப்போது அவள் நிறைமாத கர்ப்பிணி. மயான பூமியிலிருந்து மருமகளை பிடித்து அரண்மனைக்கு இழுத்து வருவதற்குள் மங்கம்மாள் பட்டப்பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. கோபத்தில் 2 அறை கூட அறைந்து விட்டாள். பிறகு சமாதானம் செய்து மருமகளை கட்டிப்பிடித்து கண்ணீர் மல்கினாள். ஏண்டி முத்தம்மா, என் புத்திர சோகம் மட்டும் பெரிதில்லையா? என்னவோ உனக்கு மட்டும்தான் பேரிழப்பு, கவலை, கண்ணீர் எல்லாம் சொந்தம் என்பது போலல்லவா நடந்து கொள்கிறாய்? என் பேச்சை நீ மதிக்க வேண்டாமா என்றாள். அப்போது ஆவேசம் வந்தவள் போன்று முத்தம்மாள், அத்தை, நீங்கள் மாமியாராகவும் மகாராணியாகவும் இருக்கலாம். ஆனால் என் கணவர் சிதையில் விழுந்து உயிர்விடும் உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு. அதை தடுக்க நீங்கள் யார்? உண்மையாக பத்தினி செய்ய வேண்டிய உயர் கடமையல்லவாது? எங்கே நான் உடன்கட்டை ஏறி உயிர் தியாகம் செய்தால் நாளை இந்த மதுரை நாட்டு மக்கள் என்னை சதிமாதா என்று கடவுள் நிலைக்கு உயர்த்தி வைத்து வழிபட துவங்கி விடுவார்களோ என்று பொறாமை உங்களுக்கு. நீங்கள் எந்த சட்டம் போட்டும் என் சாவை தடுத்துவிட முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினாள். விபரீதமாக எதுவும் அவள் செய்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வுடன் உடனே மங்கம்மாள், சரி, நீ பிராண தியாகம் செய்வதை நான் தடுக்கவில்லை. அதற்கு நீ உடன்கட்டை ஏறித்தான் ஆக வேண்டும் என்பதில்லை. பிறகு ஒரு அக்கினி மூட்டியும் பிரவேசிக்கலாம். அதற்கு நானே ஆவண செய்கிறேன்.
இப்போது நீ நிறைமாத சூலி. என் மகனின் வாரிசு உன் வயிற்றில் வளர்கிறது. அது இந்த மதுரை மண்ணுக்கு சொந்தம். அதையும் சேர்த்து அழிக்க உனக்கு உரிமையில்லை. இன்னும் சொல்லப்போனால் அதை பெற்றுத் தருவதுதான் உண்மையான பதிபக்தி. இப்போது நீ விதவை கோலம் கூட பூண வேண்டியதில்லை. மங்கள சின்னங்களோடு இரு. பிரசவம் முடிந்ததும் உன் விருப்பத்தை நானே நிறைவேற்றி வைக்கிறேன் என இதமாக எடுத்துரைத்தாள். மாமியாரின் பேச்சை நம்பி முத்தம்மா அமைதியானாள். நாட்கள் 1, 2 என்று தள்ளிக்கொண்டே போயிற்று. 1 மாதம் ஆன பிறகுதான் பிள்ளை பிறந்தது. தாத்தா பெயரையும் சேர்த்து விஜயரங்க சொக்கநாதன் என பெயர் சூட்டினாள் மங்கம்மாள். அன்றே தன் பழைய பல்லவியை ஆரம்பித்து விட்டாள் முத்தம்மா. அத்தை, என் கடமை முடிந்தது. என கழித்த வாக்கை நிறைவேற்றுங்கள் என நச்சரிக்க ஆரம்பித்தாள். மங்கம்மாள் மசியவில்லை. போடி இவளே, நானே உடன்கட்டை ஏறி ஒன்றும் மடிந்து விடவில்லை. என் மணாளர் மடிந்தபோது என் மகன் முத்து வீரப்பன் சிறு பிராயத்திலிருந்தான். அவனை வளர்த்து ஆளாக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. மேலும் சேது நாட்டு மறவர்களின் கிளர்ச்சி, தந்தை மராட்டியர்களின் தகுடு தத்தம், கடுவன் பூனை போல் பாயத் துடிக்கும் கன்னட சேனை, இத்தனைக்கும் ஈடு கொடுத்து நாயக்கராட்சியை நயம்பட காக்க வேண்டிய நிலை எனக்கு. பெற்றோர்களை, பெரியோர்களை, வேத விற்பனர்களை கலந்து ஆலோசித்துதான் உடன்கட்டை ஏறும் முடிவை கைவிட்டேன். அது முதல் பழைய வழக்கம் ஒழிந்தது என்று நினைத்துக் கொண்டு சும்மா இரு. என்னை மீறி எந்த சம்பிரதாயமும் உன்னை தொட முடியாது. நீ கைக்குழந்தைக்காரி. என் பெயரனை பாலூட்டி வளர்ப்பதுதான் உன் கடமை. நீ அதை நிறைவேற்று போதும் என்று கூறிவிட்டாள். வேண்டுமானால் நீ விதவை கோலம் பூண்டுகொள். அதை மட்டும்தான் என்னால் அனுமதிக்க முடியும் என்று உறுதிபடச் சொல்லிவிட்டாள். 2 நாட்கள் கழிந்தன. மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதையாய் முத்தம்மாள் ஒரு கோப்பை நிறைய விஷம் தயார் செய்து வைத்துக்கொண்டு, அத்தை, இனியும் என்னை தடுக்க வேண்டாம். நான் எரிசிதியில் விழுந்து அலறி துடிக்க வேண்டாம் என்பதுதானே உங்கள் எண்ணம்? இந்த விஷம் மருந்தி நிம்மதியாக உயிர் துறக்கவாவது எனக்கு அனுமதி அளியுங்கள். உங்கள் பெயரனை நீங்களே நன்கு வளர்த்து நாடாளச் செய்யுங்கள். நான் போய் வருகிறேன் என்றாள். ராணி மங்கம்மாள் அன்றும் அவ்விஷக்கோப்பையை தட்டிவிட்டு, போடி பைத்தியக்காரி, புருஷனை நினைத்து உயிர் துறப்பதல்லடி தியாகம். இந்த கைக்குழந்தையை வளர்த்து ஆளாக்குவதுதான் தியாகம். சம்பிரதாயங்கள் எல்லாம் நாமாக வளர்த்து வைத்த நெறிமுறைகள்தான். அதை கால மாற்றத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப நாம் சிறிது மாற்றி அமைப்பது தவறே அல்ல. நானும் பள்ளி விழும் பலன் பார்ப்பவள்தான். காகம், நாய், பூனை என்று சகுனம் பார்ப்பவள்தான். இடது கையால் தாம்பூலம் போட்ட பாவம் நீங்க எத்தனையோ பரிகாரங்கள் செய்தவள்தான். ஜோதிடம் சொல்வதை என்றுமே கேட்டு நடப்பவள்தான். அதற்காக இது போன்ற உடன்கட்டை ஏறும் மூட பழக்கங்களை அனுமதிக்க என்னால் ஆகாது. நீ உயிருடன் இருந்துதான் ஆக வேண்டும் என்று கூறிவிட்டு போய்விட்டாள். முத்தம்மாள் செவியில் எந்த பேச்சும் ஏறவில்லை. அவள் சதிமாதாவாக ஆகியே தீருவதென்று முடிவெடுத்திருந்தாள். விஜயரங்கன் பிறந்த 4ஆம் நாள் அதிகாலையில் அவள் நிறைய பன்னீரை குடித்துவிட்டு குளிர்ந்த நீரில் தலைமொழுகி ஈரப்புடவையோடு இன்று விரதம், உணவு எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டிருந்தாள். மங்கம்மாளுக்கு செய்தி போய் அவள் வந்து சேருவதற்குள் முத்தம்மாள் ஜன்னி கண்டு துடித்தாள். மருத்துவம் பலன் தரவில்லை. அன்று பிற்பகலில் அவள் ஆவி அடங்கிவிட்டது. மருமகளின் பிடிவாத துர்மரணம் கண்டு துடித்து போனாலும் ராணி மங்கம்மாள் அடுத்த 17 ஆண்டுகள் தன் பேரனை சீரும் சிறப்புமாக வளர்த்து நாடாளும் மன்னனாக்கிய பின்பே தன் உயிரை விட்டாள் என்கிறது வரலாறு. மங்கம்மாள் வளர்த்த அறங்கள் அநேகம், அளித்த குடைகள் ஏராளம். ஆனால் எல்லாவற்றையும் விட மூடச் சம்பிரதாயங்களை ஏற்க மறுத்த அவளின் தீரம், புரட்சி மனம் மெச்சத்தகுந்தது இல்லையா? இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. கதைச்சோலை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனம், மதம், மொழி, நாடு கடந்து மனிதநேயம் வளர்ப்போம். நன்றி.